மனைவிய பிரிஞ்ச விஜய். சங்கீதாவோட இப்போதைய நிலைமைதான் என்ன? தமிழ் சினிமாவுல உச்ச நட்சத்திரம் விஜயோட மனைவி சங்கீதா பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. லண்டன்ல பிறந்த சங்கீதா விஜயோட தீவிர ரசிகையா இருந்து பின்னாட்கள்ல அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய சங்கீதா தன்னோட பொண்ணோட கல்விக்காக அங்க போயிருக்காங்க. தமிழ் சினிமாவோட உச்ச நடிகரா இருக்கக்கூடிய விஜய் இப்போ அரசியல் தலைவரா மாறியிருக்காரு. அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தளபதி 69 படம் தான் அவரோட கடைசி படம் அப்படின்னும், அதுக்கு பின்னாடி முழு நேர அரசியல்ல ஈடுபட போறதாவும் அறிவிச்சிருக்காரு. நடிகர் விஜய் 1999வது வருஷம் சங்கீதாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. விஜயோட மனைவி சங்கீதா 1972வது வருஷம் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி லண்டன்ல பிறந்தவங்க. இவங்க ஒரு புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர் ஆவாங்க. சங்கீதாவோட அப்பா ஸ்வர்ணலிங்கம் லண்டன்ல ரொம்ப பெரிய தொழிலதிபர். பூவே உனக்காக படத்த பார்த்ததுக்கு அப்புறமா விஜயோட தீவிர ரசிகையா மாறின சங்கீதா, விஜய பார்க்கறதுக்காகவே லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. விஜய் கூட நட்பா பழகுன சங்கீதா பின்னாட்கள்ல அவர காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி 2 வீட்டாரோட சம்மதத்தோட விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற பையனும், திவ்யா சாஷா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் இப்போ இயக்குனரா அறிமுகமாக இருக்காரு. லைக்கா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படத்துல சந்தீப் ஹீரோவா நடிக்க இருக்காரு. விஜயோட பொண்ணு சாஷா விளையாட்டு துறையில அசத்திட்டு வராங்க. விஜயை விட சங்கீதாவுக்கு தமிழ் சினிமாவுல நண்பர்கள் அதிகம். ஷாலினி, இயக்குனர் சங்கரோட மனைவி, ஹாரிஸ் ஜெயராஜ் மனைவி, ஜெயம் ரவி மனைவி, ஆர்த்தி அப்படின்னு திரை வட்டாரத்துல சங்கீதாவுக்கு பல நண்பர்கள் இருக்காங்க. சங்கீதா இப்போ லண்டன்ல வசிச்சுட்டு வராங்க. தன்னோட பொண்ணோட கல்விக்காக சில வருஷங்களா அவங்க லண்டன்ல வசிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. தன்னோட அப்பாவோட தொழில கவனிச்சுட்டு வரக்கூடிய சங்கீதா அப்பப்போ சென்னைக்கு வந்துட்டு போறதாவும் சொல்லப்படுது. இப்போ சங்கீதாவோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒண்ணு இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. விஜய் அரசியல், சினிமா அப்படின்னு பிஸியா இருந்துட்டு வரக்கூடிய நிலையில, அவங்களோட மனைவி சங்கீதா அவர பிரிஞ்சுட்டதா இணையத்துல ஒரு தகவல் வைரல் ஆயிட்டு வருது. இருந்தாலும் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல.